ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டாபிக் பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இது தேவைப்படும். ஸோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஒன் ஆஃப் த பிக் ரிலீஃப் டு டேக்ஸ் பேயர்ஸ்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நோட்டீஸஸ் வந்திருக்கலாம். நோட்டீஸ் வந்து அவங்க அதை ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக டைமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இல்லை தெரியாமல் கூட விட்டுருக்கலாம். ஸோ பட் ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆர்டர் பாஸ் ஆகி 90 days அதாவது 3 monthsக்குள்ளே வந்து அவங்க வந்து அப்பீல் போகிறதா இருந்தால் போகணும். ஸோ அகெயின்ஸ்ட் தட் ஆர்டர். ஸோ அப்போ அப்பீலுக்கு போகும்போது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் வாட் எவர் ஆர்டரில் இருக்க வேல்யூ வந்து அவங்க ஜிஎஸ்டி வந்து திருப்பி கட்டி அப்பீல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே கட்டியிருந்தாலுமே சம்டைம்ஸ் டபுள் பேமெண்ட், சம்டைம்ஸ் இல்லை இப்போ டபுள் பேமெண்ட் மாதிரி கட்ட வேண்டி இருந்தது. தட் மீன்ஸ் ஏற்கனவே டிஆர்சி 03 அந்த வேல்யூ கட்டியிருந்தாங்கனாலும் திருப்பி கட்டினா தான் அப்பீலுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியான இஷ்யூ இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலை பாதிக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு இதுக்கு 2 தடவை பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது பெரிய கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ரிலீஃப் தான் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து இந்த டபுள் பேமெண்ட் இஷ்யூஸ் அப்பீல் போகும்போது இந்த டபுள் பேமெண்ட் இஷ்யூ ஏற்கனவே டிஆர்சி 03 கொடுத்துருந்தாலுமே திருப்பி பேமெண்ட் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு அன்னெசரி ஃபினான்ஷியல் பேர்டன் கிரியேட் பண்ணுறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டிஎன்ல ஒரு ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்சி 03A அப்படின்ற ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அது மூலயமா ஏற்கனவே கட்டின இந்த மாதிரி பேமெண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பீல்ஸ்க்கு போகிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூப்ளிகேட் ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸ் இருக்காது. தென் இந்த அப்பீல் ஃபைலிங் ப்ராசஸ்மே ஒரு ஸ்மூத்தாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் லெவலில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலையும் சேவ் பண்ணும். அட் த சேம் டைம்ஸ் உங்களுக்கான அந்த கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் இது வந்து ஜிஎஸ்டி சிஸ்டம்லேயுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதை விடலாம் முக்கியமான ஒரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் பே பண்ணியிருந்தாலும் அந்த பே பண்ண அந்த ஃபார்ம்ஸ் அண்ட் செலான்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்பீலுக்கு போகும்போது டாக்குமெண்டேஷன் இல்லாமல் ப்ரொசீட் பண்ணுறதுன்றது நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ இதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி செலான்ஸ் பே பண்ணியிருந்தீங்களோ டிஆர்சி 03 பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.